காங்கிரஸில் ஒரு சிறு விரிசல் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏற்பட்டால் அதை பயன்படுத்தி வாக்குகளை சேகரிக்கும் விதமாக எடப்பாடி அணியினர் திரிசூலம் அவங்க ஒரு மிஷினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அரசியலில் வெற்றி தான் இலக்கு, ஆட்சி அதிகாரம் தான் இலக்கு என்று வருகிற பொழுது அதற்கு சாத்தியமுள்ள கட்டமைப்பு வைத்திருக்கிற அரசியல் கட்சிகள் அணியில் இருக்கிறவங்களை பிற அணிகளில் எதிரணியில் இருப்பவரை இழுப்பது என்பது காலங்காலமாக நடந்து வருகிற முறை. இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கைவிட்டதை 2026 நம்ம கையில் எடுத்து ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைப்போம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வை திரு எடப்பாடிக்கு இருக்கலாம். 2,06,00,000 உறுப்பினர் இருக்காங்கன்னு சொன்னார். 1 கோடி பேர் உங்களை மறுதளிச்சுட்டாங்க. அதான யதார்த்தம். ஒரு தொண்டனை இழக்க மாட்டேன்னு சொன்ன கட்சி அதிமுக. தொண்டன் தான் கட்சியினுடைய அடிவாரம், பலம், அடித்தளம், பலம் என்று பேசியவர். எந்த தொண்டனையும் இழந்து விடக்கூடாது என்பதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரும் செல்வி ஜெயலலிதா அவருடைய அரசியல் பார்வையாக இருந்தது. இந்த எடப்பாடி பழனிசாமியை யார் முதலமைச்சர் என்கிற உயர் பொறுப்புக்கு கொண்டு வந்தாரோ அவரையே யார் என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு விசுவாசமற்ற போக்கும் நம்பிக்கையற்ற தன்மையும் இருக்கிற போது இவருக்கு பொதுவெளியில் உண்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய தன்மையை குறைத்துட்டு வர்றார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கேண்டிடேட்டை அறிவிச்சிட்டாங்க, திமுக அறிவிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் அதிமுக ஒன்றும் வேட்பாளர் அறிவிக்கல. முதல் இடம் திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு கருத்து கணிப்பெல்லாம் வருது. ஆனால் 2வது இடத்துக்கு தான் இப்போ பயங்கர மோதல் இருக்கு. அந்த இடத்துக்கு பாமக வருமா இல்லை அதிமுக வருமா? 2ஆம் இடத்தை யார் பிடிப்பாங்க? விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தளவில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கிற பொழுது ஒரு இடைத்தேர்தல் வந்தால் அந்த இடைத்தேர்தல் வெற்றி என்பது அவங்க கௌரவ பிரச்சனை ஆகிடும். இப்போ ஒரு 40க்கு 40 100% வெற்றியை பெற்ற 1 மாத காலத்தில் நடைபெறுகிற தேர்தலில் தோல்வி என்று வந்தால் இந்த அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள்னு எதிர்கட்சி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்கள் நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேங்க சார். காங்கிரஸில் ஒரு சிறு விரிசல் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏற்பட்டால் அதை பயன்படுத்தி வாக்குகளை சேகரிக்கும் விதமாக எடப்பாடி அணியினர் திரிசூலம் அவங்க ஒரு மிஷினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா சார்? ஏன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு எடப்பாடி. அப்போ கூட அந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, மதிப்புக்குரிய ராகுல் காந்தி, மதிப்புக்குரிய சோனியா காந்தி அப்படின்ற அவங்கள கொஞ்சம் முதன்மைப்படுத்தி பேசியிருக்காங்க. இதை செல்வ பெருந்தொகையை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரு வகையாக கருதலாமா சார்? இல்லை, நிச்சயமாக அரசியலில் வெற்றி தான் இலக்கு, ஆட்சி அதிகாரம் தான் இலக்கு என்று வருகிற பொழுது அதற்கு சாத்தியமுள்ள கட்டமைப்பு வைத்திருக்கிற அரசியல் கட்சிகள் அணியில் இருக்கிறவங்களை பிற அணிகளில் எதிரணியில் இருப்பவரை இழுப்பது என்பது காலங்காலமாக நடந்து வருகிற முறை, அந்த அணுகுமுறை. இப்போ அந்த அணுகுமுறையை நான் குறிப்பிட்டது மாதிரி இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கைவிட்டதை 2026 நம்ம கையில் எடுத்து ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைப்போம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வை திரு எடப்பாடிக்கு இருக்கலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதே நிலையில் இதே அமைப்பை வைத்துக்கொண்டு நான் யாரையும் சேர்க்க மாட்டேன், ஓபிஎஸ்சி சேர்க்க மாட்டேன், சசிகலாவும் சேர்க்க மாட்டேன், வெளியில் போனவங்களையும் சேர்க்க மாட்டேன், நேற்றைக்கு ஒரு ஒரு அரசியல் பண்பட்ட ஒரு தலைவன் மாதிரியே பேசலை எடப்பாடி பழனிசாமி. யாரோ ரோட்டில் போகிறவங்க ஒருங்கிணைப்பு குழு என்பது, அதாவது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் அமரர் எம்ஜிஆருடைய செல்ல பிள்ளையாக இருந்தவர் ஜெயஸ்ரீ பிரபாகர். அவர் எனக்கு ஒரு மகள் இருந்தால் ஜெயஸ்ரீ பிரபாகரனுக்கு நான் திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு பொது மேடையில் திரு ஜெயஸ்ரீ பிரபாகருடைய உதவியாளர் திருமணத்தில் பங்கேற்ற திரு எம்ஜிஆர் சொல்கிறார், எனக்கு மகள் இருந்தால் ஜெயஸ்ரீ பிரபாகருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. அப்படி செல்ல பிள்ளையாக வைத்திருந்தவர் அவர் தொடக்க காலம் முதலே சட்டமன்ற உறுப்பினராக, வாரிய தலைவராக கட்சியில் பாயிண்ட். இடையில் சில மாறுபாடுகள் வந்தது, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு மூத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவர். அதே மாதிரி கேசி பழனிசாமி 23 24 வயசில் 84 திரு எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருந்தவர். செல்வி ஜெயலலிதா காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள். அரசியல் கருத்து மாறுபாடுகள், மாச்சரியங்கள் இருக்கலாம். திரு புகழேந்தி அதிமுகவில் பல்வேறு பிரிவுகளில் இருந்து ஊடகங்களில் கட்சியினுடைய எல்லா செயல்பாடுகளையும் பொதுவெளிக்கு கொண்டு போனவர். அதை தாண்டி இன்னொருத்தர் தலைமை கழக பேச்சாளராகவும் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் பயணப்பட்ட ஒரு முடிமன் ராமசாமின்னு அவரும் ஊடகவியலாளராக ஸ்போக்ஸ் பர்சனாக பேசிகிட்டு இருந்தார். அப்போ இவங்களை எல்லாருமே எல்லாம் ரோட்டில் போகிறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யாரோ கோயம்புத்தூர்காரரு, அவர் எங்கே இருக்கார் என்னங்கிறாள். இது ஒருவித ஆணவமான ஒரு திமிர்வாத போக்காக தான் பார்க்குறேன். இது ஒரு அரசியல் தலைவனுக்கு பண்பு இல்லை. இந்த நேரத்தில் ஒரு கருத்தை நான் பதிவு வைக்க விரும்புகிறேன்.
திரு எம்ஜிஆர் அவர்கள் 1972 அக்டோபரில் கட்சி தொடங்குறாரு. டிசம்பர் மாதத்தில் ஒரு 4 மாதத்துக்குள்ளேயே இன்றைக்கு அதிமுக அவைத்தலைவராக இருக்கார்ல தமிழ் மகன் ஹுசேன், அவர் வந்து அங்கே லோக்கல் பிரச்சனை, குமரி பாலன் என்பவருக்கும் அவருக்கும் லோக்கல் பிரச்சனை. அவர் நான் அதிமுகலேருந்து விலகிறேன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துட்டார். மாலை பத்திரிகைகளில் பூரா தமிழ் மகன் ஹுசேன் ராஜினாமா அப்படின்னு வருது. உடனே அன்றைக்கு மைசூரில் படப்பிடிப்பு இருந்த திரு எம்ஜிஆர், தம்பி தமிழ் மகன் ஹுசேனை இழக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கட்டுரை அறிக்கையை கொடுத்து அன்றைக்கு அதிகாரப்பூர்வ அதிமுக நாளேடில் தலைப்புச் செய்தியாக முதல் பக்கத்திலேயே வந்தது, தம்பி தமிழ் மகன் ஹுசேனை இழக்க மாட்டேன். ஒரு தொண்டனை இழக்க மாட்டேன்னு சொன்ன கட்சி அதிமுக. அது மாதிரி அதிமுக தொண்டர்களை, தொண்டன் தான் கட்சியினுடைய அடிவாரம், பலம், அடித்தளம், பலம் என்று பேசியவர். அதே மாதிரி தான் அதிமுக என்பது தொடக்க காலம் முதலே தொண்டர்களுக்கான இயக்கம். எந்த தொண்டனையும் இழந்து விடக்கூடாது என்பது தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரும் செல்வி ஜெயலலிதா அவருடைய அரசியல் பார்வையாக இருந்தது. நீங்கள் இவர் பார்த்தீங்கன்னா பண்டுட்டி ராமச்சந்திரன், அவர் யாருங்க, அவருக்கும் கட்சிக்கு என்னங்கிறார். சசிகலாவா, அவங்க என்னங்க, அவங்களுக்கும் கட்சிக்கு என்ன. இந்த எடப்பாடி பழனிசாமியை யார் முதலமைச்சர் என்கிற உயர் பொறுப்புக்கு கொண்டு வந்தாரோ அவரையே யார் என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இவருடைய இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையற்ற தன்மையும், ஒரு விசுவாசமற்ற போக்கும் நம்பிக்கையற்ற தன்மையும் இருக்கிற போது இவருக்கு பொதுவெளியில் உண்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய தன்மையை குறைத்துட்டு வர்றார். நீங்கள் யார், நான் என்ன கேட்குறேன், ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ளே இருக்குன்னா கடந்து போயிருங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து அவங்க யார், ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் குழு வச்சுருந்தா அதுக்கு மரியாதை கொடுக்கணுமா அப்படிங்கிறார். இது வந்து இந்த ஒரு ஆரம்பமான பேச்சு என்பது அவருக்கு மீண்டும் தொடர் சரிவதையாக சொந்தம். ஏன்னா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற மூத்த முன்னோடிகள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியலில் இருந்த பல பேர், செம்மலை, செங்கோட்டையன், தம்பிதுரை, பொள்ளாச்சியாரம், பல பேர் ஒரு அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. 2026 தோற்று போனால் நம்ம வந்து தொண்டர்களை பிடிச்சி வைக்க முடியாது. ஏன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா வந்துருச்சு. இப்போ வெற்றி கழகம் வந்துருச்சு, சீமானு கூட போகணும், பாஜகவில் போனோம்னா மத்திய ஆட்சியாகவும் பாஜக இருக்குது அப்படிங்கிற பார்வை வந்துருச்சு. அப்படின்னா கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்து இப்போ இவங்களை வந்து 7-8 வருஷம் ஆகி போச்சு. அந்த இருவரும் தலைவருக்கு மேல் உள்ள மரியாதையாலையும் அந்த இரட்டை இலை சின்னத்தின் மீது உள்ள மதிப்பு மரியாதை வைத்திருப்பதனால இந்த அளவுக்கு அது ஓட்டு வருது. தொடர்ந்து தோல்வியை தழுவுகிற பொழுது இதனுடைய எதிர்காலம் என்னாகுமோ என்கிற கேள்விக்குறி தொண்டன் மனதில் வந்துவிட்டால் கட்சி வீணாக போயிடும். அதை உணர்வாரா எடப்பாடிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமாம், அவர் தொடர்ந்து ஏதாச்சும் வெற்றி கொடுத்ததுனால பரவாயில்ல, தொடர் தோல்வி சாமியாக தான் இருக்காரு. இந்த சமயத்தில் சிறு துரும்பு கூட பல்குத்த அது அந்த எண்ணமும் உணர்வும் ஒரு அரசியல் தலைமைக்கு இல்லை, பக்குவம் இல்லைன்னா அடிக்கடி அரசியல் பொதுவெளி கடங்க சொல்லுவாங்க, அந்த விநாசகாலே விபரீத புத்தின்னு. ஒரு சரிவின் தொடக்கம் என்பது அவர்களுடைய வார்த்தைகளிலேயே நமக்கு வெளிப்படுகிறது. இந்த யதார்த்த களரிலையை உணர்ந்து கட்சியை கட்டமைக்கணும், ஒருங்கிணைக்கணும், ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் மட்டுமே 2026 அவருக்கு வெற்றி பெற முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இவர் எந்த வியூகத்தில் சார் இந்த மாதிரி முடிவுகளெல்லாம் எடுக்கிறார்? தன்னிச்சை யாரையுமே சேர்க்க வேணாம், அவங்க தப்பு செஞ்சுட்டு போனாலும் அதை மன்னிச்சு திருப்பி சேர்த்துக்கக்கூடிய மனப்பான்மை, அதெல்லாம் ஏன் சார் அவருக்கு வரமாட்டுது? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 52 ஆண்டுகால வரலாற்றில் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கும் ஆளுமையும் மக்களுடைய ஆதரவும் பெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே தனக்கு எதிரான மனநிலை கொண்டு வெளியேறிய 1976 இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாநில கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றுகிறார். அதே போல் அந்த அண்ணாவின் உருவம் கொடி இருக்குல்ல, அதை கைகளில் தொண்டர்கள் பச்சை குத்தணும்னு சொல்கிறாங்க. இந்த முடிவை ஏற்காத அன்றைக்கு அதிமுகவில் இருந்த முன்னணியினர் கோவை செழியன், ஜி விஸ்வநாதன், ஊர் பிள்ளப்பன், விருதுநகர் சீனிவாசன், இந்திராகுமாரி போன்ற பல பேர் பொதுக்குழுவிலே எம்ஜிஆருக்கு எதிராக பேசுகிறாங்க. நீங்கள் வந்து பயந்துட்டு காட்சி இந்த மாநில கட்சியை வந்து கலைச்சிடுவாங்கன்னு சொல்லி ஒரு வதந்தி வந்தது, அதனால் அதுக்காக நீங்கள் தேசிய கட்சியாக போகிறீங்க, இந்த திராவிட கட்சி மாநில கட்சி தான், நாங்கள் அதிமுக நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதே பொதுக்குழுவில் எம்ஜிஆருக்கு ஆதரவான நிலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி இந்த கருத்துக்கு எதிர்கருத்து இருந்தால் சொல்லலாம் அப்படின்னு எஸ்.சி. சோமசுந்தரம், நாஞ்சில் மனோகரன், காளிமுத்து, நம்ம முன்னாள் மேயர் சைதை துரைசாமி போன்றவர்கள் இவர்களுக்கு எதிர்வினையாற்றினார்கள். தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதுதான் கட்சியின் முடிவு, அதிமுகவின் எதிர்காலம் தேசிய பார்வை புரட்சித் தலைவருக்கு இருப்பதால் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு, இந்த முடிவுக்கு எதிரானவர்கள் வெளியேறலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் பேசினாங்க. பொதுக்குழுவில் வாக்கெடுப்புக்கு விட்டு எம்ஜிஆருடைய கருத்து ஏற்கப்பட்டது அப்படின்னு இவங்கெல்லாம் வெளியில் போய் நாங்கள் தான் உண்மையான அதிமுக,
கொடியை எம்ஜிஆர் பயன்படுத்தக்கூடாது, கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. ம். போய் கோர்ட்டுக்கெல்லாம் பஞ்சாயத்து ஆகி 6 மாதத்தில் மறுபடியும் எல்லாரும் வந்துட்டாங்க. எம்ஜிஆர் கூட வந்துட்டாங்க, அரவணைத்தார். அதே மாதிரி எஸ்.சி. சோமசுந்தரம் அவர்கள் நமது கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கி அவர் அமைச்சராக இருக்கிற போதே வெளியில் போய் ஒரு தேர்தலில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு மறுபடியும் வான்னு சொல்லி சேர்த்துக்கிட்டார். திரு எம்ஜிஆர் அவர்களே கருத்து மாறுபாடு கொண்டு வெளியேறியவர்களை இணைத்தவர். அப்படியே வாங்க செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தொடக்க காலம் முதலில் 4 அணி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக, எஸ்எஸ் அணி கட்சி, திருநாவுக்கரசர் கட்சி தனி கட்சி, அவங்களே எல்லா மூத்த தலைவர்களும் சேர்ந்து போட்டி அதிமுக, இப்படி பல்வேறு காலகட்டங்களில் அதிமுகவுக்கு எதிராக பிரிந்து நின்ற அனைவரையுமே ஒருங்கிணைத்து கட்சியை நடத்தணும், வெற்றி முக்கியம், கட்சி முக்கியம், கட்சியின் வளர்ச்சி முக்கியம் என்று கருதியவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும். ஆனால் திரு எடப்பாடி எந்த நம்பிக்கையில், எந்த அடிப்படையில், நான் என்ன கேட்குறேன், அவருக்குன்னு ஏதாவது ஒரு கரிஷ்மாட்டிக், ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஈர்ப்பு, ஒரு பெரிய ஆளுமை இல்லையா? 4.5 ஆண்டுகள் ஆட்சி நடந்தது. ஆட்சிக்கு மத்திய அரசு பாஜக துணை நின்றது. அந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெற ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வந்து முதல் தர்ம யுத்தம் நடத்தி அந்த 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு போனதுனால ஆட்சியை தொடர முடிஞ்சது. அவங்க ஆதரவு இல்லை, இவர் தனித்தே நின்றிருந்தாருன்னா ஆட்சியே இருந்திருக்காது. 4 வருஷம் இவர் முதலமைச்சராகவே இருந்திருக்க முடியாது. இந்த அளவுக்கு கோடிகளை குவித்து எல்லாத்தையும் பஞ்சாயத்து பேசி பர்ச்சேஸ் பண்ணியிருக்க முடியாது. அதை மட்டுமே வைத்து அரசியல் நடத்த வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயம் அது நடக்காது, முடியாது. 2026லையும் பாதாளத்திற்கு போயிடும் அதிமுக நிச்சயமா. சரிங்க சார். இதனை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது 2026 தான் தேர்தல் நம்ம எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் இப்போ வந்து விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வருது. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கேண்டிடேட்டாக அறிவிச்சிட்டாங்க, திமுக அறிவிச்சிட்டாங்க. இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, பாஜக இரண்டும் இணைஞ்சு இப்போ பாமக தான் அங்கே போட்டியிட போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பாமகவுக்கு அது கொஞ்சம் சாதகமான இடம்ன்றதுனால பாமக போட்டியிடுறேன்னு. இந்த சமயத்தில் அதிமுக ஒன்றும் வேட்பாளர் அறிவிக்கலை. இவங்க வேட்பாளர் அறிவித்து அந்த இடத்துல முதல் இடம் திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு கருத்து கணிப்பெல்லாம் வருது. ஆனால் 2வது இடத்துக்கு தான் இப்போ பயங்கர மோதல் இருக்குது. அந்த இடத்துக்கு பாமக வருமா இல்லை அதிமுக வருமா? 2ஆம் இடத்தை யார் பிடிப்பா? இல்லை, இது மிக கடுமையான போட்டி தான். இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தளவில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம், ஆளும் கட்சியாக இருக்கிற பொழுது ஒரு இடைத்தேர்தல் வந்தால் அந்த இடைத்தேர்தல் வெற்றி என்பது அவங்க கௌரவ பிரச்சனை ஆகிடும். அந்த இப்போ ஒரு 40க்கு 40 100% வெற்றியை பெற்ற 1 மாத காலத்தில் நடைபெறுகிற தேர்தலில் தோல்வி என்று வந்தால் இந்த அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள்னு எதிர்கட்சி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவர்கள் மிக தீவிரமாக இந்த 32 அமைச்சர்களும் களம் இறங்கிடுவாங்க, 120 128 எம்எல்ஏக்களும் களம் இறங்கிடுவாங்க. நம்ம ஈரோட்டில் பார்த்தோம். ஆமாம், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைக் கழக நிர்வாகிகள், கட்சியினுடைய எல்லா மட்டமும் களம் இறங்கினார்கள் என்றால் தெரு தெருவாக வீடு வீடாக பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழக வெற்றி என்பது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இது எழுதப்பட்ட தீர்ப்பு தான். அடுத்த இடம் யாருக்கு என்று வந்தால் வன்னியர் சமுதாய வாக்குகளை அதிகம் பெற்றிருக்கிற தொகுதி அந்த விக்கிரவாண்டி தொகுதி. ஏறத்தாழ ஒரு 60% அளவுக்கு வன்னிய பெருமக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லா அரசியல் கட்சிகளும் அங்கே வன்னியர்களுக்கு தான் போகணும். ஆனால் வன்னியருக்கு என்று பிரத்யேகமாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூடுதல் ஆதரவு இருக்குங்கிறது. இதை தாண்டி மற்ற பாஜக, தமாக போன்ற கட்சிகளினுடைய ஆதரவு, ஐஜேகே போன்ற கட்சிகளுடைய ஆதரவும் இருக்கிறது என்பதனால் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 2ஆம் இடத்தை பெறுவதில் அதிமுகவிற்கும் பாமக என்டிஏ அணிக்கும் இடையே மிக கடுமையான போட்டி இருக்கும். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக எளிதாக 16 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு அதிமுகவை தள்ளிட்டாங்க. அது சென்னையிலேயே கூட 8 தொகுதிகளில் கட்டுத்தொகை டெபாசிட் இழந்துட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையிலே 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அதனால் விக்கிரவாண்டி என்கிற கிராம பகுதிகளில் போய் இவர் கூடுதலாக இதே நிலையில் இதே நம்ம தேமுதிகவையும் எஸ்டிபியையும் கையில் வச்சுக்கிட்டு இவர் போய் நின்னாருன்னா என்னுடைய சந்தேகம் டெபாசிட் பெற முடியுமா அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான சூழலில் தான் கட்சியை வச்சுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு இந்த தேர்தலில் 20% நாங்கள் வாங்கியிருக்கோம், 21% வாங்கியிருக்கோம், 2019 விட 1% அதிகமாக வாங்கிட்டோம், நான் மட்டுமே பிரச்சாரம் பண்ணேன், மற்றதுலாம் பெரிய பெரிய ஆட்கள் வந்தாங்க, மோடி, அமித்ஷாலாம் பாஜகவுக்கு வந்தாங்க, இவர் முதலமைச்சர், உதயநிதி அமைச்சர்கள் பூரா பண்ணாங்க, நான் மட்டுமே பிரச்சாரம் பண்ணி இந்த அளவுக்கு இருக்குது, நான் மட்டுமேங்கிறாரு. இவரை விடவும் மூத்த தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்க, எல்லோரும் பிரச்சார களத்துக்கு போனாங்க. நான் குறிப்பிட்ட செம்மலை, செங்கோட்டையன், தம்பிதுரை எல்லாருமே அந்தந்த மாநில அமைச்சர்கள் பொறுப்புகளாக இருந்து அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனாலும் தனக்கானது அப்படிங்கிற மாதிரி இந்த கிரெடிட் அவர் எடுத்துக்கிறாரு. தப்பு. இந்த 20-21% வாக்குகள் என்பது இரட்டை இலைக்கான வாக்கு.
மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி ஜெயலலிதா அவர்களுக்கு மீது இருக்கிற அந்த ஈர்ப்பும் அவர்கள் மீது பற்றும் பாசம் வைத்திருக்கிற அடிப்படை தொண்டர்கள் இரட்டை இலை தோற்றுவிடக்கூடாது என்று கருதியவர்கள் மட்டுமே வாக்களித்தார்கள். திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய போக்கு, செயல்பாடுகள், அவருடைய அணுகுமுறைகளின் மீது வெறுப்பு கொண்ட அதிமுகவினரே வாக்களிக்கவில்லை என்பது தான் கள யதார்த்தம். டெபாசிட் பறி போனது, 3ஆம் இடம் போனதெல்லாம் இப்போ அதிகபட்சம் போனால் ஒரு 90 லட்சமோ 97 லட்சமாக தான் அவங்க வாங்கியிருக்காங்க. 2,06,00,000 உறுப்பினர் இருக்காங்கன்னு சொன்னார். 1 கோடி பேர் உங்களை மறுதளிச்சிட்டாங்கல்ல, அதான யதார்த்தம். இப்போ இந்த நிலை நீடித்தால் 2026 மிக மோசமான ஒரு தோல்வியை, 3வது இடத்துலையும் ஒருவேளை கட்டுத்தொகையை இழப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதுதான் இன்றைய கள யதார்த்தம். சரிங்க சார். இதனை தொடர்ந்து இப்போ வந்து பாமக சார்பாக அங்கே வந்து அன்புமணியை கேண்டிடேட்டை நிறுத்தலான்னு பார்க்குறாங்க. இப்போ அன்புமணியை நிறுத்தினா அவங்க திமுகவுக்கு கொஞ்சம் டஃப்பான ஃபைட் கொடுப்பாங்களா சார்? என்னை பொறுத்தளவில் இந்த இடைத்தேர்தலில் அன்புமணி ரிஸ்க் எடுக்க மாட்டார் அப்படின்னு. ஏன்னா ஒரு வலிமை வாய்ந்த ஆட்சி கட்சி இருக்கிற பொழுது அதில் வெற்றி என்பது ரொம்ப கடினம். திரு அன்புமணி அவர்களுக்கான ஆதரவு நிலை என்பது இன்னும் கூடுதலாக அவர் மற்ற வேட்பாளரை விட ஒரு 5% அதிகமான வாக்குகளை பெறலாம். வெற்றி பெறுவது எளிதல்ல என்பது அவருக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக அன்புமணி அங்கே நிற்க மாட்டார். நிற்னால் போட்டி கடுமையாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தாண்டி மற்றவர்கள் வருகிற பொழுது நிச்சயமாக போட்டி என்பது இதுதான். அதிமுக இந்த என்டிஏ அணி 2ஆம் இடம் பெறுவது யார் என்பது தான். அதனால் வெற்றி சாத்தியமில்லை என்பது நிச்சயமாக. ஏன்னா இப்போவே கிளம்பி இறங்கிட்டாங்க, எல்லா அமைச்சர்களுமே போயிட்டாங்க. அதனால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். என்ன நடக்குதுங்கிறத நம்ம ஜூலை 10ஆம் தேதி பார்த்துருவோம். சரிங்க சார். இறுதியான கேள்வி, இப்போ வந்து பிரிஞ்சு இருக்கும் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவங்களை இறுதி வரையாக இவர் அதிமுகவில் இணைக்காமையே இருந்தால் இவங்களோட நிலைமை என்னங்க சார் ஆகும்? இவங்க அடுத்தடுத்த செயல்பாடு என்ன முடிவு எடுப்பாங்க? அமமுகவை பொறுத்தளவில் டிடி தினகரன் வெளிப்படையாக சொல்லிட்டார், நான் ஒரு தனி அரசியல் கட்சியை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறேன், நீங்கள் இணைந்து செயல்படுங்கள், உங்களோடு நான் இணக்கமாக நானும் பயணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். இப்போதைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக இவர்கள் இணைந்தாலே வலிமையானதாக இருக்கும். இதோடு ஆதரவு என்று அமமுக வருகிற பொழுது ஒரு 3% வந்துடும். எனவே அதிமுகவை மீண்டும் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும், அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று திரு எடப்பாடி விரும்பினால், ஏன்னா ஆட்சிக்கு வருவதற்கான அந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அது 1% ஒரு 3-3.5% இடைவெளி தான். அப்போ இந்த இப்போது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவங்க இருக்காங்களா, ஒரு 6-7% இருக்குது. அமமுக ஏற்கனவே ஒரு 3-4% நிரூபிச்சிட்டாரு. அதை தாண்டி திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு 3-4% நிச்சயமாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதுமே தென் மாவட்டங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த ஒரு 7-8% பிரிஞ்சிருந்ததுன்னா இதுக்கு வெற்றி சாத்தியமில்லை என்பதை இவர் உணர வேண்டும். உணர்ந்து அவர்களை ஒருங்கிணைத்தால் அதிமுக மீண்டும் வெற்றி பாதையில் பயணிக்கும். முடியவே முடியாது, நான் இவர்களை இணைக்காமல் நான் கட்சியை கொண்டு செல்வேன் என்று திரு எடப்பாடி பிடிவாதம் பிடித்தால் 10-20 வருஷத்துக்கு அவர் கட்சியை நடத்துவார். எப்படி நடத்துவார்னா, தமாக, தேமுதிக, பாமக மாதிரி கட்சி நடத்திக்கிட்டே இருப்பார். வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு அதிமுக ஒன்றுபட வேண்டும். அதை எடப்பாடி உணர்வாரா பார்க்கலாம் பொறுத்து. அரசியலை பற்றி பல்வேறு கேள்விகளுக்கு அருமையாக பதிலளிச்சிங்க சார். அரங்கத்திற்கு வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.